அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம Principles of Inheritance and Variation சாப்டர்ல கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ்ல லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். லா ஆஃப் டாமினன்ஸ் இந்த மோனோஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி நமக்கு மெண்டல் ஒரு லா கொடுத்தாரு. என்ன லா? லா ஆஃப் டாமினன்ஸ். கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னா நம்ம என்ன சொல்றோம்? ஜீன்ஸ். ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் தான் கேரக்டர்ஸ் பண்புகளை நமக்கு கட்டுப்படுத்துது. ஓகே, எப்போவுமே இந்த ஃபேக்டர்ஸ் பேராக தான் இருக்கும். கேபிட்டல் டின்னு இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கலாம், ஸ்மால் டின்னு இருக்கலாம். பேராக தான் கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் இன் டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒன் மெம்பர் டாமினேட்ஸ் தி அதர். ஒருவேளை டிசிமிலராக வித்தியாசமாக இருந்துச்சுன்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியை டாமினேட் பண்ணும். கேபிட்டல் டியோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஸ்மால் டியோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா F1 ஜென்ரேஷனில் ஒரே ஒரு பேரண்டல் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். F2 ஜென்ரேஷனில் ரெண்டு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகும். அது 3:1 எக்ஸ்பிரஸ் ஆகும். இது டாமினன்ட் கேரக்டராக இருக்கும், இது ரிசசிவ் கேரக்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாமினன்ட்னா என்ன? நெட்டையான தாவரம் குட்டையான தாவரத்தை கிராஸ் பண்ணுறீங்க. F1 ஜென்ரேஷனில் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு அதுதான் டாமினன்ட். F1 ஜென்ரேஷனில் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகலை அதுதான் ரிசசிவ். மறந்துடக்கூடாது, அவ்வளவுதான். சரி, ஆனாலும் F2 ஜென்ரேஷனில் ரெண்டு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கு 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில். ஸோ மோனோஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ என்னன்னா 3:1 ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நமக்கு லா ஆஃப் டாமினன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். டாமினன்ஸ்னால் என்ன? டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் F1 ஜென்ரேஷனில் ஃபிலியல் 1 ஜென்ரேஷனில் ஒரு கேரக்டர் முழுசாக வெளிப்படணும், இன்னொரு கேரக்டர் முழுசாக மறைக்கப்படணும். இதை தான் டாமினன்ஸும்போம். நெட்டை குட்டை, நெட்டை மட்டும் ஃபிலியல் 1ல் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, குட்டை எக்ஸ்பிரஸ் ஆகலை. இது கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன? குறைபாடுடைய டாமினன்ஸ். அப்போது பேரண்டல் கேரக்டர் ரெண்டுமே டாமினன்ட் கிடையாது, ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது ஃபிலியல் 1 ஜென்ரேஷனில். அதை தான் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்ல போகிறோம். இதற்கான எடுத்துக்காட்டு என்ன? எக்ஸாம்பிள், ஃப்ளவர் கலர் இன் டாக் ஃப்ளவர். அதுக்கு இன்னொரு பேர் ஸ்னாப் டிராகன் அல்லது ஆன்டிரைனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஃபிலியல் 1 ஜென்ரேஷனில் டஸ் நாட் ரிசம்பிள் எய்தர் டூ பேரண்ட்ஸ். ரெண்டு பேரண்ட் மாதிரியும் இருக்காது, ஆனால் ரெண்டு பேரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிடும். அதனால் இதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கம்ப்ளீட்டாக டாமினன்ஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, குறைபாடோடு இருக்குது. யார் டாமினன்ட்னு இங்கே சொல்ல முடியாது. இங்கே டிப்ளாய்டு ஆர்கானிசம் ஹேஸ் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன் வேர் 2 alleles may be different. என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு ஜீனும் கேபிட்டல் டின்னு இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கலாம், ஸ்மால் டின்னு இருக்கலாம். பேராக தான் இருக்குது. இதில் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருந்தால் அதை நம்ம ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் தெம் மே பி டிஃப்ரெண்ட் டியூ டு சேஞ்சஸ் இட் ஹேஸ் அண்டர்கான் which modifies information that particular allele has. ஸோ ஒன்று டாமினண்ட்டாகவும் இன்னொன்று சேஞ்சஸ் நடந்ததுனால ரிசசிவாகவும் இருக்கலாம். ஓகே, அனதர் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ பிளான்ட்ஸ். ஸோ பீ பிளான்ட்டோட சீடில் ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணுறதும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எடுத்துக்காட்டு. இந்த லெட்டர்ஸ் ஆன்டிரைனம்க்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஆன்டிரைனமில் என்ன எடுத்துக்குவாங்க? ரெட் கலர் உள்ள ஒரு பிளான்ட்டை எடுத்துப்பாங்க. ஃப்ளவரோட கலர் இந்த ஆன்டிரைனத்துக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒயிட் கலர் உள்ள ஒரு பூவை எடுத்துப்பாங்க, அந்த பூ இருக்கக்கூடிய தாவரத்தை எடுத்துக்குவாங்க. ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர்றது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வரணும். இது எப்படி இருக்கணும்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆருங்கிறது ஒன்று ரெட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக அந்த மெண்டலோட லா படி. பட் இது ரெட்டாக இல்லை, பிங்காக இருந்துச்சு, ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடப்பட்ட கலரில் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஆன்டிரைனமில் வர்றது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே போல் ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 2 alleles, கேபிட்டல் பி ஸ்மால் பி. ஓகே, ஸ்டார்ச் இஸ் சிந்தசைஸ்ட் எஃபெக்டிவ்லி பை கேபிட்டல் பி and with less efficiency by small b. capital B நல்லா உருண்டையா லட்டு மாதிரி சூப்பரா இருக்கும், பார்க்கிறதுக்கு வளவளன்னு. small bங்கிறது சுருங்கி போய் குட்டியா சின்னதா இருக்கும். capital B produce round seeds, whereas small b produced wrinkled seeds.
அப்போ if capital B and small b are crossed உங்களுக்கு capital B small b filial 1 generationல கிடைக்கும். இந்த intermediate size வந்து நமக்கு ரவுண்டாவும் இல்லை wrinkledஆவும் இல்லை ரவுண்டு சீடுக்கு பதிலாக கேபிட்டல் பி ஸ்மால் பிங்கிறது ரவுண்டாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ரிங்கிள்டாகவும் இல்லாமல் ரவுண்டாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடப்பட்ட சைஸ் வந்துச்சு. அப்போ இதுவும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான். அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எடுத்துக்காட்டு 2 ஃப்ளவர் கலரின் டாக் ஃப்ளவர் தட் இஸ் ஸ்னாப் ட்ராகன் ஒரு ஆன்டிரைனம் எல்லாம் ஒரே தாவரத்தை தான் குறிக்குது. ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ஆன்டிரைனம் ஃப்ளவரில் ஸ்னாப் ட்ராகனில் டாக் ஃப்ளவர்னு சொன்னாங்கல்ல அதில் பண்ணின கிராஸ். இந்த கிராஸில் புன்னட் ஸ்கொயர் போட்டு நமக்கு காமிச்சிருக்காங்க. ரெட் ஃப்ளவருக்கு கேபிட்டல் ஆர் ஒயிட் ஃப்ளவருக்கு ஸ்மால் ஆர் கேமிட் ஃபார்ம் ஆகும்போது கேபிட்டல் ஆருங்கிற கேமிட் இங்கே ஃபார்ம் ஆகுது, ஸ்மால் ஆருங்கிற கேமிட் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ரெட் கலரில் இருந்திருக்கணும், ஆனால் பிங்க் கலரில் இளஞ்சிவப்பு கலரில் இருந்துச்சு. சரி, இதை தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தினா என்ன ஆகும்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இது பெண் தாவரம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தான் ஆண் தாவரத்துலையும் உருவாகும். இது ரெண்டும் சேர்ந்தா கேபிட்டல் ஆர், இது ரெண்டும் சேர்ந்தா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், எகெயின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஸ்மால் ஆர், இவங்களும் சேர்ந்தாங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ இந்த கேபிட்டல் ஆர் சிவப்பு கலரில் இருக்குது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிங்க் கலரில் இருக்குது ரெண்டும். இந்த ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது. இப்போது ஃபினோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் ஒரே மாதிரி 1:2:1 வந்திருக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு ஆன்டிரைனம் ஃப்ளவரில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் another example is of producing enzyme. Normal allele produce normal enzyme that forms products but modified allele can produce normal or less efficient enzyme. இந்த இடத்துல enzyme productionல normal alleles நார்மலாக enzyme தேவையான அளவுக்கு enzyme ப்ரொடியூஸ் பண்ணிடுது, ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிருது. மாடிஃபைடு அல்லீலோட இருக்கிறது நார்மல் என்சைமையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது. சம்டைம்ஸ் நான் ஃபங்க்ஷனல் என்சைம் ஆர் நான் ஃபங்க்ஷனல்னா அந்த என்சைம் எந்த வேலையும் செய்யாது, இல்லைனா என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடலாம், அது ரிசெசிவ். ஸோ என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் போகிறது ரிசெசிவ், நார்மல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறது டாமினன்ட், இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு another எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, phenotype எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் மார்ஃபாலஜிக்கலாக வெளிப்படுத்துகிற கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன்மாடிஃபைடு அல்லீல் தட் இஸ் டாமினன்ட் அல்லீல். ஸோ டாமினன்ட் அல்லீல் வந்து கேரக்டரை வெளிப்படுத்துது, அது ரிசசிவாக போணுச்சுன்னா கேரக்டரை வெளிப்படுத்தாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. As in above, if modified allele produce normal enzyme, phenotype remains same. But if it produce less efficient or no enzyme, then phenotype is affected. So enzyme வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா phenotypeல சேஞ்ச் வராது, லெஸ் எஃபெக்டிவாகவோ இல்லை என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அதோட கேரக்டரில் சேஞ்ச் வந்துடும். ஏன்னா என்சைமுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த என்சைம் லெஸ் எஃபெக்டிவாகவோ அல்லது என்சைமே இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பண்பு கேரக்டர் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோடாமினன்ஸ். இப்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தோம். பேரண்ட் ரெட் கலரில் இருந்தாங்க, ஒயிட் கலரில் இருந்தாங்க. F1 எப்படி இருந்தாங்க? பிங்க் கலரில் இருந்தாங்க. ரெண்டுக்கும் இடப்பட்ட கேரக்டர். கோடாமினன்ஸ்னால் என்ன? ரெண்டு பேரண்ட்டோட கேரக்டரும் முழுசாக எக்ஸ்பிரஸ் ஆகிடும். அது எப்படி முழுசாக எக்ஸ்பிரஸ் ஆகும்? இந்த மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கருப்பு கலரில் ஒரு மாடு இருக்குது, கருகருன்னு. வெள்ளை கலரில் ஒரு மாடு இருக்குது. ரெண்டுக்கும் பிறக்கிற கண்ணுக்குட்டி கருப்பு தோலில் வெள்ளை வெள்ளையாக வட்டமாக இருக்குது. கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து அது லைட் அந்த கிரே கலரில் பிறக்கல, கருப்பு கலர் தோல், அதில் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக வட்ட வட்டமாக வந்திருக்கு. அப்போ இதை என்னன்னு சொல்கிறது? வெள்ளையும் இருக்குது கருப்பும் இருக்குது, கோடாமினன்ஸ்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டுக்கு. ஓகே, இப்போ கோடாமினன்ஸ் எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன் ஹியூமன். மனிதர்கள்லேயே கோடாமினன்ஸ் இருக்குது பிளட் குரூப்பு. F1 generation resembles both parent. ரெண்டு பேரண்ட்டோட கேரக்டரும் F1 ஜென்ரேஷனில் இருக்கணும். சரி, ஏபிஓ பிளட் குரூப் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜீன் ஐங்கிற ஒரு ஜீன் தான் நம்ம பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது. பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ரெட் பிளட் கார்பசல்ஸ் have sugar polymers on surface controlled by gene I. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, இங்கே சுகர் பாலிமர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஐங்கிற ஜீனால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஓகே, it has 3 alleles, IA, IB, small I. small ஐங்கிறது ரிசசிவ், IAவும் டாமினன்ஸ், IBயும் டாமினன்ட், ஸ்மால் ஐ வந்து ரிசசிவ்.
IA and IB produce slightly different sugar while small I no sugar at all. Small I sugar produce பண்ணல ஏன்னா அது recessive. Okay. Each person possess 2 of 3 alleles. இப்போ என்னதான் I ஜீனுக்கு 3 அல்லீல் இருந்தாலும் ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா 100% ஏதாவது 2 அல்லீல் மட்டும்தான் இருக்கணும். 3 அல்லீல் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்காது. டைப் தான் 3 IA, IB, small I இந்த மூணுல ஏதோ ஒரு காம்பினேஷன்ல 2 அல்லீல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். 2 தான் இருக்கும். ஓகே. IA and IB are completely dominant over small I. Small I வந்து recessiveங்க. IAவும் IBயும் ரெண்டுமே dominantங்க. When IA and IB are present together, they express their own type of sugar called capital A, capital B, AB sugar. Co-dominance னு சொல்றோம். ஓகே. இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு மதருக்கு A blood group, ஃபாதருக்கு B blood groupனு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மதரோட எக்கில் இப்படி ஒரு கேமிட் வரும் ஐஏன்னு, ஃபாதருக்கு ஐபின்னு வரும். ரெண்டும் இந்த கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வரும்போது ரெண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகி குழந்தை வந்து ஏபி பிளட் குரூப்போடு இருக்கும். கோடாமினன்ஸ் அதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த பிளட் குரூப்பில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 4 ஃபீனோடைப் இருக்குது. என்ன சார் 4 ஃபீனோடைப்? ஒருத்தரோட பிளட் குரூப் சொல்லும் போது மெயினாக என்ன சொல்வீங்க? ஏ பிளட் குரூப் இருக்கலாம், பி பிளட் குரூப் இருக்கலாம், ஏபி பிளட் குரூப் இருக்கலாம், ஓ பிளட் குரூப் இருக்கலாம். இதுதான் 4 ஃபீனோடைப் எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர். ஆனால் ஜீனோடைப் 6 இருக்கும். 6 ஜீனோடைப் இந்த பிக்சரில் தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், பேரண்ட் 1ல் ஐஏ அப்படிங்கிற அல்லீல் இருந்துச்சுன்னா, பேரண்ட் 2ல் ஐஏன்னு இருந்துச்சுன்னா, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்கில் ஐஏன்னு வந்துச்சுன்னா ஏ பிளட் குரூப். அதே போல் ஒரு பேரண்ட்டுக்கு ஐஏ, இன்னொரு பேரண்ட்டுக்கு ஐபினா ஏபி பிளட் குரூப். ஐஏ ஸ்மால் ஐனா ஏ பிளட் குரூப். ஏன்னா ஸ்மால் ஐங்கிறது என்னது? ரிசசிவ். ஐபி ஐஏனாலும் ஏபி பிளட் குரூப் தான். ஐபி சேர்ந்ததுன்னா பி பிளட் குரூப். ரெண்டுமே பிபின்னு இருக்கிறதுனால ஐபி ஸ்மால் ஐ சேர்ந்தாலும் பி பிளட் குரூப் தான். ரெண்டுமே ஸ்மால் ஐனா ஓ பிளட் குரூப். ஓகே, இப்போ பாருங்க, ஏ பிளட் குரூப் ஒரு ஃபீனோடைப், பி பிளட் குரூப் ரெண்டாவது ஃபீனோடைப், ஏபி பிளட் குரூப் மூணாவது ஃபீனோடைப், ஓ பிளட் குரூப் நாலாவது ஃபீனோடைப். ஃபீனோடைப் 4. ஜீனோடைப் பாருங்க, ஐஏ ஐபி 1 2, ஐஏ ஸ்மால் ஐ 3, ஐபி ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, ஐபி 4, ஐபி ஸ்மால் ஐ 5, ஸ்மால் ஐ 6. ஸோ 6 ஜீனோடைப், டிஃப்ரெண்ட் ஜீனோடைப் நமக்கு வந்திருக்கு. இவனும் ஒன்று தான், ரெண்டையும் 1 2ன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் ஒருத்தர் தான். ஸோ 6 ஜீனோடைப், 4 ஃபீனோடைப் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் அல்லீல்ஸ் எவ்வளோ? 3. ஐஏ ஐபி ஸ்மால் ஐ 3 அல்லீல்ஸ், 4 ஃபீனோடைப்ஸ். 4 ஃபீனோடைப்ஸ், 6 ஜீனோடைப்ஸ். அவ்வளோதான். இதை கொஷின் கேட்பாங்க. இப்போ லா ஆஃப் செக்ரிகேஷன் என்னன்னு பார்ப்போம். செக்ரிகேஷன் என்ன? பிரியறது. ஓகே, அல்லீல்ஸ் டோன்ட் ஷோ எனி பிளண்டிங். அல்லீல்ஸ் எப்போவுமே மிக்ஸ்அப் ஆகாது. அண்ட் போத் கேரக்டர்ஸ் ஆர் ரெக்கவர்ட் இன் F2 ஜென்ரேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் டி ஸ்மால் டி இதில் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. கேமிட் ஃபார்மேஷனில் கேபிட்டல் டின்னு ஃபார்ம் ஆகும், ஸ்மால் டி ஃபார்ம் ஆகும். கேமிட்ஸு கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ ஃபியூஷன் நடக்கும்போது நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது குட்டை. ஸோ F2 ஜென்ரேஷனில் நெட்டை குட்டை 2 கேரக்டரும் வந்துருச்சு, திருப்பியும் ரெக்கவர் ஆகிடுச்சு, வந்துருச்சு. தோ பேரண்ட் ஹேஸ் 2 alleles பட் தே செக்ரிகேட் அண்ட் ஒன்லி 1 factor is passed to gametes. ஸோ கேமிட் ஃபார்மேஷன் அப்போ பேரண்ட் கிட்ட 2 கேரக்டர் இருந்தாலும் ஒன்று தான் கேமிட்டுக்குள்ளே போகும். கேமிட்ஸ் எப்போவும் ஹோமோசைகஸ் தான். கேமிட்ஸ் எப்போவுமே ஹெட்ரோசைகஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி 1 type of gametes. இப்போ கேபிட்டல் டினா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற 2 கேமிட்டுமே கேபிட்டல் டின்னு தான் இருக்கும். அதான் ஒரே மாதிரி கேமிட்ஸ். ஹெட்ரோசைகஸ் ப்ரொடியூஸ் 2 kinds of gametes. ஓகே, ஸோ இது லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. F1ல் நமக்கு நெட்டை தாவரம் மட்டும் வந்துச்சு, F2ல் நெட்டை குட்டை 3:1 வந்துச்சு. ஸோ F2 ஜென்ரேஷனில் 2 கேரக்டரும் ரெக்கவர் ஆகிடுச்சு, திருப்பி வந்துடுச்சு. கேமிட்ஸ் ஃபார்மேஷன் அப்போ ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ் ஒரே டைப் ஆஃப் கேமிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டரோசைகஸ்
பேரண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். ஓகே, அதுக்கு காரணம் கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த அல்லீல்ஸ் தனித்தனியாக பிரியுது. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ் அடுத்து பார்க்குறோம். 2 ஜீன்ஸ்னால் 2 கேரக்டரை ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை மட்டும், நெட்டைனா நெட்டை, கலர் ஆஃப் சீட்னா அது மட்டும், கலர் ஆஃப் ஃப்ளவர்னா அது மட்டும், ஒயரம்னா அது மட்டும். இப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 கேரக்டரை ஃபாலோ பண்ண போகிறோம். மெண்டல் கிராஸ் எல்லோ சீட் கலர், ரவுண்டு ஷேப், இது 2 டாமினன்ட். பிளான்ட்ஸ் வித் க்ரீன் சீட் கலர், ரிங்கிள்டு சீட் ஷேப். ஸோ எல்லோ கலர் சீடும் ரவுண்டாக இருக்கக்கூடிய, ரவுண்டு ஷேப்பில் நல்லா வட்டமாக இருக்கக்கூடிய சீடும் நமக்கு டாமினண்ட்டாக எடுத்துக்கிட்டாரு மெண்டல். அதே க்ரீன் கலரில் சுருக்கமாக இருக்கக்கூடிய சீடை வந்து அவர் ரிசசிவ் பேரண்ட்டாக 2 கேரக்டர் இப்போ எடுத்துக்கிறாரு. எல்லோ சீட் கலர் வேர் டாமினன்ட் ஓவர் க்ரீன். எல்லோ கலர் வந்து டாமினன்ட், க்ரீன் கலர் ரிசசிவ். அப்போது கேபிட்டல் ஒய் எல்லோ கொடுத்தரணும், க்ரீனுக்கு ஸ்மால் y கொடுக்கணும். அதே போல் ரவுண்டு ஷேப் வந்து டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்டு. அப்போ ரிங்கிள்டு ஸ்மால் ஆர் ரவுண்டு கேபிட்டலாக கொடுத்தரணும். எல்லோ அண்ட் க்ரீன் செக்ரிகேட் இன் 3:1. ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு ஆல்சோ 3:1. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு கேரக்டர் எல்லோ கலர் க்ரீன் கலர் 3:1 செக்ரிகேட் ஆகுது. ரவுண்ட் ஷேப் ரிங்கிள்டு ஷேப் 3:1 செக்ரிகேட் ஆகுது. அப்போ 2ஐயும் மேத்தமெட்டிக்கலாக பெருக்குங்க. 3 3s ஆர் எவ்வளோ? 9. 3 1 எவ்வளோ? 3. எகைன் 1 into 3 எவ்வளோ? 3. 1 1 எவ்வளோ? 1. ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோ 9:3:3:1 வரணும். ஓகே, இப்போது பார்ப்போம். ரவுண்டு கேபிட்டல் ஆர் எல்லோ கேபிட்டல் ஒய் ரிங்கிள்டு ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். கேமிட் ஃபார்மேஷனில் இதுலேருந்து ஒரு கேரக்டர் வரும், இதுலேருந்து ஒரு கேரக்டர் வரும், இதுலேருந்து ஒன்று, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஒய். தாவரங்கள் இந்த 2 கேமிட்டும் ஃபியூஸ் ஆகும்போது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் ஒத்த கேரக்டரை ஜோடியாக எழுதணும் நம்ம. இந்த மாதிரி தாவரம் வந்துருச்சு. இந்த தாவரங்கள் எல்லாமே டாமினன்ட் பேரண்ட் எல்லோ கலர் ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு எல்லாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை செல்ஃப் பாலினேஷன் பண்ண போகிறோம். இப்போது இதில் எத்தனை டைப் ஆஃப் கேமிட் வரும் சார்? கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு ஒரு கேரக்டர் இருந்தப்போ 2 டைப் ஆஃப் கேமிட்ஸ் வந்துச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு சார் கேமிட்டு. இங்கே எப்படி நான் கேமிட் போடுறது? ரொம்ப சிம்பிள். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம் கேமிட் ஃபார்மேஷனில், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். சரி, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம். வெரி குட். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். இந்த மாதிரி 4 கேமிட்டை இதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்களா? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். இப்போ 2 பேரண்ட்டுமே கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், மேல் ஃபீமேல் பேரண்ட் மேல் பேரண்ட் ரெண்டுமே 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தில் 9 பாக்ஸஸ் வருது. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9ம் கம்ப்ளீட் டாமினண்ட்டாக இருக்கும், ரவுண்டு எல்லோவாக இருக்கும். சரி, அக்கு வச்ச மாதிரி தமிழ் லெட்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அக்கு வச்ச மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி இது 3மே வந்து பாருங்கள் ரிங்கிள்டு எல்லோவாக இருக்கும். சரி, இங்கே ஒரு குட்டி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த 3ம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு க்ரீனாக இருக்கும், ஒன்று ரிங்கிள்டு எல்லோவாக இருக்கும். ஸோ 9 ரவுண்டு எல்லோ, 3 ரவுண்டு க்ரீன், 3 ரிங்கிள்டு எல்லோ, 1 ரிங்கிள்டு க்ரீன். ஈஸியாக 9:3:3:1 அந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லா. இது வரைக்கும் நம்ம 2 லா பார்த்துருக்கோம், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்போ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லாவை நமக்கு மெண்டல் வந்து டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அது என்ன? இப்போ பாருங்கள், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்ன்னு இருந்துச்சா? இந்த கேமிட் இதில் எத்தனை டைப் வரும்னு சொன்னோம்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம் சார், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம் சார் கேமிட் ஃபார்மேஷன். அப்போ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம் சார், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம் சார். 4 டைப் ஆஃப் கேமிட் வந்துச்சு. இதை இன்னொரு விதமாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஆர் அப்படிங்கிற லெட்டரை மட்டும் எடுத்துக்கங்க. 2 தடவை கேபிட்டல் ஆர் 2 தடவை ஸ்மால் ஆர் எழுதிக்கங்க. கண்டினியூவாக 2 கேபிட்டல் ஆர், கண்டினியூவாக 2 ஸ்மால் ஆர். ரெண்டாவது லெட்டருக்கு உல்டாவாக ஆல்டர்னேட்டாக எழுதணும். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். 4 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போது இதில் பாருங்கள், கேபிட்டல் ஆர், நான் கேபிட்டல் ஆர் டாமினன்ட் கூட தான் சேருவேன்னு சொல்லலை, ரிசசிவ் கூடயும் சேரலாம். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட மட்டும்தான் சேருவேன்னு சொல்லலை, கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம். இதை தான் நம்ம இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறோம். when 2 pairs of traits are combined in hybrid, ஒரு கலப்பு ஹைப்ரிட் கிராஸ் பண்ணும்போது 2 கேரக்டர்ஸை எடுத்துக்கும் போது segregation of 1 pair கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிரிகிறது இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் பேர். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் பிரியறதுலேருந்து சுதந்திரமாக தனித்து பிரியும். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஒய் கூட சேரலாம். ஸோ இப்போது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர். இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதில் நம்மளே ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டரை அசைன் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் ஏ, இங்கேயும் எங்கெல்லாம் ஆரஞ்சு இருக்கோ அங்கெல்லாம் கேபிட்டல் ஏ ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஆரஞ்சுனா கேபிட்டல் ஏன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். எல்லோனா ஸ்மால் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். சரி, அதே போல் க்ரீன்னா கேபிட்டல் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். எங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அதெல்லாம் கேபிட்டல் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். ஓகே, எங்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அதை ஸ்மால் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். சரி, இது வந்து எல்லோவை நம்ம ஸ்மால் ஏன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கூட சேரலாம், டாமினன்ட் கூட சேரலாம், கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கூட சேரலாம், ஒரு டாமினன்ட் ரிசசிவ் கூட பேர் ஆகலாம். கேரக்டர்ஸ் ஒன்று தான். அதே போல் ரிசசிவ் ஸ்மால் ஏங்கிறது ஸ்மால் பி கூட சேரலாம், ஸ்மால் ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் பி கூட சேரலாம். இதை தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கேமிட் ஃபார்மேஷனில் நம்ம இதை அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு கேரக்டர் பிரியறது, செப்பரேட் ஆகிறது அப்படிங்கிறது இன்னொரு கேரக்டர்னால கண்ட்ரோல் பண்ணப்படாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டரில் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் போர்ஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ.